சத்தியமா யாருன்னு எனக்கு தெரியாது. ஏய் என்ன இப்படி சொல்ற? என்ன நடக்குதுங்க? ஏய் என்னப்பா எனக்கு தெரியலையா? என் முகத்தை பார்த்து சொல்லு. உன்ன இப்ப சொல்லு. எனக்கு தெரியல சொல்ல. ஒரு உண்மையை மறைக்க எத்தனை பொய் சொன்னாலும் கடைசியில அந்த உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும். இப்ப பாருங்க, ஐஸ்வர்யா வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அப்புறம் ஆதாரம் கேட்டீங்கல்ல தம்பி, அந்த ஆதாரத்தை எடுத்து காட்டுங்க. எல்லாம் பக்கவா இருக்குக்கா. என்னது? ஐஸ்வர்யா நம்மள நல்லா ஏமாத்திட்டாக்கா. ஏய், யார் முன்னால நான் அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க முன்னாடியே என்னையும் என் பையனையும் கேவலப்படுத்திட்டேல்ல. இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடியே நிக்காத. போடி வெளியே. ஐயோ இல்ல ஆண்டி, அவன் பொய் சொல்றான். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. வாய் மூடி. அவன் அவ்வளவு ஆதாரத்தையும் காட்டுறான், அது பொய்ன்னு சொல்றியா? நீதான் ஃப்ராடு. என் கண்ணு முன்னாடியே நிக்காத. வெளியே போ முதல்ல. என்ன நம்பல ஆண்டி. வெளியே போடி. அழுத்த பிடிச்சு வெளியே தள்ளு. இழுத்துட்டு போ. போடி. ஆண்டி ஆண்டி. ச்சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னால இந்த குடும்பத்தையே பகச்சுக்கிட்ட. இங்க பாரு, இன்னொரு தடவை என் கண்ணுல பட்ட கொன்றுவ உன்னை. சீ, வெளியே போ. போடி வெளியே. ச்சே. சொன்னா கேளுமா. கிட்ட வந்தா சொல்றேன். கிட்ட வந்தா சொல்றேன். துப்பாக்கியை கீழே போடு, இல்ல சுட்டுருவேன். நான் சொல்றேன். சுட்டுருவேன். கீழே வேணாமா? வேண்டாம். ஐயோ, என் பொண்ணு சார், என் பொண்ணை காப்பாத்துங்க சார். சுட்டுருவேன். சொல்லுங்க சார். சார், சார், அவ கேட்க மாட்டான். எதையா போறியா? விடியா, உன்னை சுட்டுருவேன். விடியாங்கறேன். சீக்கிரம் வாங்க சார். ஓகே சார். எனக்கு ஒண்ணும் ஆகல. வா. வாட் சொல்றேன்ல. விடுங்க சொல்றேன்ல. யோ, விடுங்க. விடுங்க சொல்றேன்ல. விடுங்க. உங்க யாரையுமே நான் விட மாட்டேன். வாங்க. வீட்டுக்கு போங்க சார். விட மாட்டேன். விடுங்க. என்ன விடுங்க. விடுங்க. விடுங்க நாங்க சொல்றேன். பாத்துக்குறோம். நாங்க வரோம். எடுத்துட்டு போங்க சார் இவள. விடுங்க. நல்ல நேரத்துல போலீஸ் வந்தாங்க. வரலட்சுமி, என்ன மன்னிச்சிரு. வரலட்சுமி, என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை சொல்லு. என்னங்க என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? குணசாரா ஒண்ணும் இல்லப்பா. இப்படி வா வா. கல்யாணி, இவ்வளவு நாளா இந்த குற்ற உணர்ச்சியில தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு தடவையும் உன்கிட்ட இந்த உண்மையை சொல்லி எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். என்னைக்காவது ஒரு நாள் உன்கிட்ட இந்த உண்மையை சொல்லி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ எப்படி எடுத்துப்பேங்கிற பயத்துல உண்மையை உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். நான் பண்ண எல்லாத்தையும் நியாயப்படுத்தல, தப்புதான். அதுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, அதை நான் ஏத்துக்கிறேன். இல்லங்க, உங்க மேல எனக்கு கோவம் எல்லாம் வரல. இப்ப கூட எனக்கு வருத்தம் தான். நான் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா நடந்திருந்தா நீங்க எப்பவோ என்கிட்ட இந்த உண்மையை சொல்லிருப்பீங்க. மாமா, மாமா என்னையும் மன்னிச்சிருங்க மாமா. மன்னிச்சிட்டாரு. மெதுவாடா. சரி சரி. வா. தங்கம் மாப்ள, சந்தோஷம் தானே? அருளே, மருமகளை கூட்டிட்டு முன்னாடி வா. மாப்ள, இரு மாப்ள.
வா உட்காரு. மாப்பிள உட்காரு. உட்காருமா. சர்வமங்கலம் சுபமங்கலம் பிராப்திரஸ்து. 2 பேரும் மாலை மாத்திக்கோங்க. எல்லாரும் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்தாங்கம்மா. ஆசீர்வாதம் பண்ணுவோம். என்கிட்ட கொடுங்க. என்னங்கக்கா மாமா இருங்க, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்தாங்க. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி தேவி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன கேதுனா கண்டே பத்மாமி சுபகே சஞ்சீவகரதாரிதௌ. சர்வமங்கலம் சுபமங்கலம் பிராப்திரஸ்து. தீர்காயுஷ்மான் பவ தீர்க்கசுமங்கலீ பவ. நீங்க 2 பேரும் நல்லபடியா இருக்கணுமா? அதே மாதிரி நல்லா எப்பவும் இருக்கு. சந்தோஷமா ரெண்டு பேரும் 100 நல்லா வருஷத்துக்கு இருக்கு. சந்தோஷமா வாழணும். எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம். எவ்வளவு திருஷ்டி பாருமா. எங்க குடும்பத்துல இருக்கிற சந்தோஷம் மாதிரி உங்க குடும்பத்திலயும் நிலைச்சு நிக்கணும்.